அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கேசரி முத்திரை. இந்த முத்திரை உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாசியோகத்தோட ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம். இந்த முத்திரையோட பயன்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடம்பு சீக்கிரமா காயக்கல்பம் அடைய ஆரம்பிக்கும். ஒரு அழிவில்லாத வாழ்க்கை நமக்கு இந்த முத்திரை பண்றதுனால கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த முத்திரை பத்தி திருமூலர் ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு. இந்த முத்திரை எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நாக்கை உள்முகமா மடிச்சு வைக்கணும். அதாவது நாக்கை மூக்க தொடுற மாதிரி கொஞ்சம் நீங்க உள் சைடு வச்சு மேல் நோக்கி மடிச்சு வச்சுட்டீங்கன்னா, அந்த நாக்கு உங்களோட அண்ணாக்க தொடுற அளவுக்கு உங்க நாக்கு உள்ள மடிக்க ஆரம்பிக்கணும். மடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க அண்ணாக்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். அது உங்க நாக்குல பட ஆரம்பிச்சுச்சுன்னா அதுதான் அமிர்தம்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தம் உங்க நாக்குல படும்போது உங்களுக்கு அழிவில்லாத வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த முறைகள்லாம் பாத்தீங்கன்னா நமது சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நம்ம நாக்கு நம்ம கொஞ்சம் நீளமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நாக்கை மேல தூக்கும்போது ஒரு சின்ன சதைப்பகுதி லைட்டா கட் பண்ணி விடுவாங்க. அதை கட் பண்ணி விட்டுட்டு கூட நிறைய பேர் இந்த மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க நாக்கை மேல மடிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும். இந்த நாக்கோட சக்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பொதுவா பண்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா ஓட ஆரம்பிங்க. உங்களால எவ்வளவு தூரம் மூச்சு வாங்காம உங்களால ஓட முடியுதுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. பிறகு எவ்வளவு லாங், அதாவது எத்தனை கிலோமீட்டர் நீங்க மூச்சு வாங்காம ஓடுறீங்க, இல்ல மூச்சு வாங்கினாலுமே எவ்வளவு கிலோமீட்டர் உங்களால ஓட முடியும் கணக்கு எடுத்துட்டு நாக்கை ஜஸ்ட் மேல் நோக்கி மடிச்சுட்டு அப்போ ஓட ஆரம்பிங்க. இப்ப நீங்க பொதுவா நார்மலா உங்களால ஒரு கிலோமீட்டர் தூரம் உங்களால ஓட முடிச்சுச்சுன்னா, நாக்கை மடிக்கும் போது உங்களால 2 கிலோமீட்டர் தூரம் உங்களால ஓட முடியும். அந்த 2 கிலோமீட்டர் தூரம் ஓடும்போது ஒரு உடம்புல உங்களுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை நீங்க கேசரி முத்திரை பயன்படுத்தினால ரொம்ப குயிக்கா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கேசரி முத்திரை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உடம்புல உள்ள வியாதிகள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது சீக்கிரமா குணமாகும்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா சரியான பயிற்சி தேவைப்படும். அதுக்கு நாக்கு நீளமா தேவைங்கனால அந்த நாக்கோட மேல் பகுதி கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. நாக்கை பாத்தீங்கன்னா மாட்டோட காம்பை பிடிச்சி கறக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த நாக்கை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க. இத மாதிரி ஒரு 6 வாரம் பண்ணிட்டு இருந்தாவே நாக்கு நீளமாக ஆரம்பிக்கும். அதன் மூலியமாவே எல்லாம் அந்த அண்ணாக்கு பின்னாடி இருக்க அந்த ஓட்டையில அவங்க நாக்கை உள்ள சொருகிற அளவுக்கு அவங்க நாக்கு வளர ஆரம்பிக்கும். இந்த முறைகள்லாம் பாத்தீங்கன்னா கேசரி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை சரியா நீங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா குண்டலினி சித்தியாக ஆரம்பிக்கும். வாசி யோகத்துக்கும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு முத்திரை. அதாவது நீங்க வாசி யோகம் உங்களால பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முத்திரையை மட்டும் பண்ணுங்க. ஜஸ்ட் நாக்கை மேல மடிச்சுட்டு மூச்சு காத்த மூக்குல இழுத்து உங்க மூச்சு காத்த வெளியிட ஆரம்பிங்க. மூக்குல இழுத்து நீங்க வெளியிடும் போது அந்த காற்று பாத்தீங்கன்னா உங்க நாக்குல பட்டு திருப்பி உள்ள சுழற்சியாகி அந்த மூச்சு காத்து மேலே ஏற ஆரம்பிக்கும். அதனால உங்களோட காத்து சீக்கிரமா உங்களுக்கு ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். 3வது கண் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். 3வது கண் திறக்கிறதுக்கு இந்த கேசரி முத்திரை ரொம்ப உதவியா உங்களுக்கு இருக்கும். மிக்க நன்றி.